ஒரு ஜாதகர் சூரியனுடைய நட்சத்திரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சூரியனுடைய நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த சூரிய நட்சத்திரம் எப்படி இருக்கும்? கார்த்திகை அப்படின்றது மேஷத்துல 1ஆம் பாதம் இருக்கும், மற்ற 3 பாதங்களும் ரிஷபத்துல இருக்கும். உத்திரம் எப்படி இருக்கும்னா சிம்மத்துல 1ஆம் பாதம் இருக்கும், கன்னியில ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாதமும் இருக்கும். அதே போலதான் ஆதிபத்திய ரீதியில தனுஷுல 1 பாதம் உத்திராட நட்சத்திரம் இருக்கும், மகரத்துல 3 பாதம் இருக்கும். இப்படி உடைந்த நட்சத்திரமாக இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த மூன்று விதமான நட்சத்திரங்களும் கார்த்திகை ஆகட்டும், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுடைய ஆரம்ப தசை சூரிய தசை தான். சூரியனை பொறுத்த வரைக்கும் 6 வருட தசை நடத்தக்கூடியவர். எந்த பாதத்தில் பிறந்தீர்களோ, இந்த 1, 3, 4 இதன் அடிப்படையில் எந்த பாதமோ இந்த பாதத்தின் அடிப்படையில உங்களுடைய தசைகள் எத்தனை காலம்ன்றதை நம்ம கணக்கிட்டு பார்க்கலாம். ஆரம்பமா சூரிய தசை முதல் தசையா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பருவத்துல சந்திர தசை வந்துடும். இது ஒரு 10 வருட மகாதசை. சந்திரன் முடிந்தது செவ்வாய் தசை, ஒரு 7 வருஷ மகாதசை. செவ்வாய் முடிந்தது ராகு மகாதசை, ஒரு 18 வருட மகாதசை. அதன் பிறகு குரு தசை நடக்கும். குரு தசை ஒரு 16 வருடம். குரு தசை 16 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த சூரிய நட்சத்திரக்காரர்கள் சனி தசை ஒரு 19 வருடத்தை அனுபவிப்பார்கள். சனிக்கு பிறகு புதன் தசை ஒரு 17 வருடம். தசாம்சங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருடைய ஆயுள் 120 வருடமாக முழு ஆயுளாக வரையறுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில புதன் தசையும் 17 வருடம் கடந்தவருக்கு கேது தசை நடக்கும். இது ஒரு 7 வருட மகாதசை. கேது தசையும் வெற்றிகரமாக முடித்தவர் 100 வயதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில வரும் பொழுது 96 100 வயதுக்குள்ள இருப்பீர்கள். அப்படி உயிர் இருக்கும் பட்சத்தில் சுக்கிர தசையானது 20 வருடம் நடக்கும். இதுதான் சூரிய நட்சத்திரத்தினுடைய தசை பயணம். நீங்க பிறந்த உத்திரமா இருக்கட்டும், உத்திராடமா இருக்கட்டும், கார்த்திகையா இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தா இப்படிதான் தசை பயணம். உங்க வாழ்க்கையில இதுல ஏதாவது ஒரு தசை நல்ல தசையா இருந்ததுன்னா அந்த வயதில் நீங்கள் வெற்றியை அனுபவிப்பீர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிறந்ததுமே அவயோக காலமா பிறந்துருவீங்க. சூரியன் நல்லா இருக்காது, சந்திரன் நல்லா இருக்காது, லக்னத்திற்கு செவ்வாய் நல்லா இருக்காது. அப்ப இளம் பருவம் முழுவதுமே கடினமா இருக்கும். ஆனா ராகு குரு சனி நல்லா இருப்பார், பெரிய பீக்கில கொண்டு வந்துடும். அது எப்படி நல்லா இருப்பார்? லக்ன திரிகோணாதிபதியில் தொடர்பை பெற்று ஸ்தான பலம் பெற்ற எந்த கிரக தசையும் உங்களுக்கு யோக தசையா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு பேசிக்கான விஷயங்களை இப்படித்தான் உங்களுடைய தசை பயணம்.